அபாயக் கனவு இந்த வார்த்தைகள் மனதில் பயம், குழப்பம், சந்தேகம் ஆகியவற்றை எழுப்பும். ஆனால் ஆன்மீக பார்வையில் அபாயக் கனவு என்பது தவிர்க்க வேண்டியதல்ல. மாறாக அது எச்சரிக்கையாக, விழிப்புணர்வாக, அருள் அறிவிப்பாக இருக்கலாம். அபாயக் கனவுகள் என்பது உயிரோடு இல்லாதவர்களை பார்ப்பது, விழும் கனவு, பாம்பு கடிக்கும் கனவு, இறப்பதை காண்பது, சத்தமிட்டு அழுவது, இருள், தீ, துர்நாற்றம், கல்லறை போன்ற காட்சிகள் இவையெல்லாம் பயத்தை ஏற்படுத்தக்கூடியவை. ஆனால் அவை நம்மை பாதிக்க வரவில்லை. அவை நம்மை விழிக்க வைக்க வருகின்றன. ஆன்மீக கோணத்தில் அபாயக் கனவின் 5 முக்கிய பொருள்கள் தர்மம் தவிர்வதில் உள்ளதா? உதாரணம், தொடர்ந்து மழை அல்லது வெள்ளம் கனவில் உடலோ, மனதோ, வாழ்க்கையோ ஒரு கட்டத்தில் கட்டுப்பாடு இழந்திருக்கலாம். காயம் அல்லது நோய் பற்றிய உடல் எச்சரிக்கை சில அபாயக் கனவுகள் உடலின் உள்ளே ஒரு பிரச்சனை உருவாகின்றதை காட்டும். உதாரணம், நாம் விழுகிற கனவு மன அழுத்தம், தூக்கமின்மை, பல்கோளாறு எட்ஸெட்ரா. 3வது கர்ம எதிரொலி, பழைய செயல்களின் பரிணாமம் ஒரு கனவு பழைய கர்மங்களின் மிக குறைந்த வடிவ எச்சரிக்கையாக இருக்கலாம். உதாரணம், பாம்பு கடிக்கும் கனவு சபம், பழைய தவறு அல்லது புதையல் அருகில் இருக்கலாம் என சில சித்தர்கள் கூறுகின்றனர். கனவின் வாயிலாக நம் நடத்தை, தொடர்புகள், நோக்கங்கள் தவறியிருக்கிறதா என்று சோதனை. 5வது, நிழல் பட உருவங்கள், மனதின் உடைந்த கண்ணாடிகள். நம் பயங்கள், பயன்கள், மன அழுத்தங்கள் அனைத்தும் கனவாகவே வெளிப்படும். இது மனநல ரீதியாக கருதப்படும். ஆனால் ஆன்மீக நெருக்கடிக்கான அறிகுறியாகவும் இருக்கலாம். அபாயக் கனவுகளுக்கான ஆன்மீக பரிகாரங்கள். பிரதோஷ நேரத்தில் சிவ வழிபாடு செய்யுங்கள். தூங்கும் முன் ஓம் நமசிவாய 108 முறை செபம். தர்மமாக உணவு கொடுங்கள். பசியுள்ளவனுக்கே உணவு தருவது பாபத்தை துடைக்கும். சந்திரனை வழிபடுதல் மனதின் அமைதிக்கு உதவும். விவேகம் பிளன் நம்பிக்கை. கனவு என்பது ஒரு வாய்ப்பு, தீர்ப்பு அல்ல. முடிவுரை, அபாயக் கனவு என்பது பீதிக்கான மரணம் அல்ல, அறிவுக்கான உயிர்ப்பு. உறங்கும்போது நம்மை எழுப்ப ஒரு சக்தி வரும். அதுதான் இந்த கனவுகள். அவற்றை பக்தியுடன், சிந்தனையுடன் அணுகினால் அவை வாழ்க்கையை திருத்தும் அருள்வாயிலாக மாறும். விருப்பம் இருந்தால் நீங்கள் கண்ட கனவின் தனிப்பட்ட விவரத்தை வழங்கினால் அதன் ஆன்மீக விளக்கத்தையும் தர முடியும். சொல்றீங்களா?